வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ. இதுல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க 1ல இருந்து 5 டெஸ்ட் அடிச்சீங்களா, அதுல இருக்கிற டவுட் கொஸ்டின் தான் நம்ம இதுல சால்வ் பண்ணி காட்ட போறோம். வெளியில இருக்கிற யூடியூபர்ஸ்க்கும் இதுல இருக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இவங்க கேட்டிருக்கிறது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினா தான் கேட்டிருப்பாங்க. அதுல இருக்கிறத எப்படி சால்வ் பண்ற அப்படின்றத பாருங்க. ஓகேவா? டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க ஒரு சில பேர் கேட்ட கொஸ்டின் இந்த வீடியோல இருக்கும், ஒரு சில பேர் கேட்ட கொஸ்டின் அடுத்த வீடியோ உடனே அப்லோட் பண்ணிடுவேன். பயப்படாதீங்க, ரொம்ப லேட் ஆகுவாங்க, உடனே அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க அந்த வீடியோல பார்க்கலாம். அந்த 2 வீடியோல தான் நீங்க கேட்ட கொஸ்டின், டவுட்டா இருக்கிற கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காட்டில் 3/10 பகுதி மரங்களை 50 நாட்களில் எக்ஸ் வெட்டுகிறார். 40% மரங்களை 40 நாள்ல ஒய் வெட்டுகிறார். 1/2 பகுதி மரங்களை 80 நாட்களில் இஜெட் வெட்டுகிறார். இதுல யாரு சீக்கிரம் வேலையை முடிப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கான். ஓகேவா? நம்ம என்ன எழுதிக்கணும் அப்படின்னா, எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கான், 3/10 பகுதி மரங்களை 50 நாள்ல முடிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து ஒய் 40% மரங்களை எவ்வளவு நாள்ல முடிப்பான்னு சொல்லியிருக்கான், 40 நாள்ல முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து இஜெட் 1/2 மரங்களை பகுதி மரத்தை 80 நாள்ல முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுல யார் சீக்கிரம் முடிப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இதோட மொத்த வேலையை கண்டுபிடிக்கணும். இங்கிட்டு இருக்கிற 3/10 அந்த சைடு போனா, அதாவது 50 கிட்ட போனா என்னவா மாறும், 10/3 அப்படின்னு மாறும் பெருக்கல்ல. அப்ப 50 × 10 500/3. அதை அடிச்சா அப்படின்னா 16 3 48, ரிமைனிங் 2 6 3 18 அப்படியே போயிட்டே இருக்கும். 166 புள்ளியும் போயிட்டே இருக்கும். அப்படியே நிப்பாட்டிய, நம்ம பாயிண்ட் எல்லாம் தேவையில்ல. இங்கிட்டு இருக்கிறது இங்க 40 அப்படியே மேல கேன்சல் பண்ணிடலாம். கீழே இருக்கிற 100 அந்த சைடு அப்படியே போயிடும். அவ்வளவுதான் 100. இல்ல அப்படின்னா இங்க 40 இருக்குதா, இந்த 40/100 அந்த சைடு கொண்டு போனா 100/40 இருக்கும். 40 கேன்சல் ஆனா 100 இருக்கும். அப்போ ஒய் எத்தனை வேலையை செய்யறான், 100 வேலையை செய்யறான்னு எழுதிடலாம். அடுத்து இஜெட் 1/2 வேலை 80 நாள்னா, கீழே இருக்கிற 2 அந்த சைடு போனா 2/1 வரும். அப்ப 160 நாள். இதுல யாரு சீக்கிரம் முடிப்பா, இவன் 166 நாள் வேலை, இவன் 100 நாள் வேலை, இவன் 160 வேலை. யார் சீக்கிரம் முடிப்பா, 100 வேலையை தான் சீக்கிரம் முடிப்பான். அப்ப யார் இது, ஒய். இதுல வேலையை சீக்கிரம் முடிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒய் ஆன்சரா கொடுத்துருப்போம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். சரி, அடுத்து 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். 2வது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். 2வது கொஸ்டின் பார்க்கலாம். 10 நோட்டுகளின் மதிப்பு. ஓகேவா? 10 நோட்டுகளின் மதிப்பு 4 புத்தகங்களின் மதிப்பிற்கு மொத்த மதிப்பிற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை எழுதுகிறேன். 10 நோட்டோடைய மதிப்பு என்னன்னு சொல்லியிருக்கான், 4 புத்தகத்தோடைய மதிப்புக்கு சமம்னு சொல்றாங்களா. நீ அப்படியே இங்கே ஈக்குவேஷன் 2ஆல் அடி. 5 நோட்டோடைய மதிப்பு எத்தனைக்கு சமம், 2 புத்தகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோ. இதுக்கு மேல சுருக்க முடியல, சுருக்கிற வேற 2ஆல் அடிச்சு நான் ஒரு ரேஷியோ வச்சுட்டேன். அடுத்து என்ன சொல்றாங்க, 15 நோட்டு பிளஸ் 2 புத்தகம். 2 புத்தகத்தை எவ்வளவு வாங்குறான், 4000 ரூபாய்க்கு வாங்குறானா. அப்படியே இந்த ஈக்குவேஷனை எங்கேயாவது அப்ளை பண்ண முடியாதுன்னு பாக்குறேன். 2 புத்தகம் எவ்வளவுன்னு சொல்லியிருக்கான், 5 நோட்டுன்னு ஈக்குவேஷன் நம்மளே சொல்லிருக்கோமா. 2 புத்தகத்தோட மதிப்பு 5 நோட்டுக்கு சமம். அப்ப இந்த 2 புத்தகத்தோட மதிப்பு நம்ம என்ன எழுதிக்கலாம், 5 நோட்டு அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப 5 நோட்டும் 15 நோட்டும் 20 நோட்டுக்கு சமம். 20 நோட்டு ஈக்குவல் நம்ம என்ன எழுதிக்கலாம், 4000 எழுதிக்கலாம். 20ஆல் அடி, 2 20 40. அப்ப ஒரு நோட்டு ஈக்குவல் எவ்வளவு கிடைக்கும், இங்க 2 × 0 200 அப்படின்னு கிடைக்கும். ஒரு நோட்டு வந்து 200 ரூபாய்க்கு சமம். அப்படியே இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணு. 15 நோட்டு 2 புத்தகமும் 4000 ரூபாய். ஒரு நோட்டு 200 ரூபாய். ஒரு நோட்டு 200 ரூபாய்னா 15 நோட்டு எவ்வளவா இருக்கும், 15 × 200 3000 இருக்கும். 15 நோட், ஒரு நோட்டு இங்க 200 ரூபாய் கண்டுபிடிச்சிருக்கோம். 15 நோட்டு எவ்வளவு, 3000 ரூபாய். இங்க மொத்தம் 15 நோட்டு 2 புத்தகமும் 4000 ரூபாய். அப்ப இந்த 3000 அங்கிட்டு கொண்டு போனா மைனஸ் பண்ணா 1000 கிடைக்கும். 2 புத்தகம் 1000 ரூபாய்னா ஒரு புத்தகம் எவ்வளவு கிடைக்கும், 2 புத்தகம் 1000 ரூபாய் அப்படின்னா ஒரு புத்தகத்தோட விலை 500 ரூபாய். அவ்வளவுதான், கண்டுபிடிச்சாச்சு. ஒரு நோட்டோட விலை 200, ஒரு புத்தகத்தோட விலை 500. இப்ப அவன் கேள்வி கேட்கறத பாக்குற. என்ன கேள்வி கேட்டிருக்கான், 12 நோட்டு பிளஸ் 3 புத்தகம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். ஒரு நோட்டு 200 ரூபானா 12 நோட்டு எவ்வளவுன்னு இருக்கும், 2400 இருக்கும். பிளஸ் ஒரு புத்தகம் 500 ரூபானா 2 புத்தகம் கேட்டு 3 புத்தகம் கேட்டிருக்காங்களா. ஒரு புத்தகம் 500 ரூபானா 3 புத்தகம் 1500 ரூபாய் இருக்கும். கூட்டு பார்க்கலாம், 3900 அப்படின்னு இருக்கும். 2400 பிளஸ் ஒரு 1500 3900 இருக்கும். ஆன்சர் 3900. 2வது கொஸ்டின் ஆன்சர் சி ஆப்ஷன். ஓகேவா? சரி, ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி தான் போகணும், வேற வழி இல்லை. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். இது 2வது கொஸ்டின். அடுத்து 3வது கொஸ்டின். ஒரு நம்பர் சீரிஸ். உண்மையிலுமே இந்த நம்பர் சீரிஸ் ஒருத்தான நம்பர் சீரிஸ். ஓகேவா? நம்பர் பாருங்க, 118 182 186 222. இந்த நம்பர் சீரிஸ் அப்படியே எடுத்து எழுதிருக்கேன். மறுபடி அங்க கேள்வி
ஃபர்ஸ்ட் வித்தியாசம் பாக்குறேன். இங்க எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னா 64 வருது. இங்க வித்தியாசம் பாக்குறேன் 4. இந்த ரெண்டு நம்பருக்குமான வித்தியாசம் 36ன்னு வருது. அப்படியே பார்த்தா இங்க 8ஓட ஸ்கொயர் 64, 2ஓட ஸ்கொயர் 4, 6ஓட ஸ்கொயர் 36. அதுவும் என்னவா ஆகிட்டே இருக்குது, வரிசையா ஒரு கண்டினியூஸ் ஸ்கொயர் வரல. என்னடா ஏறிட்டு 64, 4, 36 அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்குது. ஸ்டன்னா அப்படியே நின்றுட்டு டவுட் அப்படின்னு கேக்குறாங்க. அங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேக்குறாங்க. இதுல என்ன அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இங்க பாரு 118, அதுல லாஸ்ட் டிஜிட் என்ன 8, அதோட ஸ்கொயர் தான் வித்தியாசம். இந்த ரெண்டு நம்பருக்கான வித்தியாசம் என்ன 64ன்றது, இந்த 8ஓட ஸ்கொயர் 64. இங்க என்ன லாஸ்ட் டிஜிட் 2, அந்த 2ஓட ஸ்கொயர் தான் வித்தியாசம். அந்த ரெண்டு நம்பருக்கு என்ன 4ன்றது. இங்க என்ன லாஸ்ட் டிஜிட் 6, அதோட ஸ்கொயர் என்ன 36. அதுதான் லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டோட வித்தியாசம். புரியுதா? லாஸ்ட் டிஜிட்டோட வித்தியாசம் தான் அது. அப்ப இங்க என்ன இருக்குது 2 இருக்கா, 2ஓட ஸ்கொயர் என்ன 4. அதுதான் இந்த ரெண்டு நம்பருக்கான வித்தியாசமா இருக்கும். அந்த 4 கூட்டு 226 இருக்கும். அப்ப ஆன்சர் என்னன்னா 226. இந்த ஸ்கொயரை இது கூட கூட்டிருக்கான். லாஸ்ட் டிஜிட்டோட ஸ்கொயரை இது கூட கூட்டி இங்க போட்டுருக்கான். இந்த லாஸ்ட் டிஜிட்டோட ஸ்கொயரை கூட்டி இங்க போட்டுருவான். இங்க லாஸ்ட் டிஜிட்டோட ஸ்கொயரை இங்க கூட்டி இங்க போறான். இதோட லாஸ்ட் டிஜிட்டோட ஸ்கொயரை கூட்டி இங்க போறான். அவ்வளவுதான். புரியுதா? இது இந்த ட்ரிக் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா கேள்வி கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சில கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால பாத்துக்கோ. அதனால நாங்களும் முன்னாடி உனக்கு டெஸ்ட் பேப்பர்ல கொடுத்துருந்தோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? முக்கியமான கொஸ்டின் தான், பாத்துக்கோ. இது 3வது கொஸ்டின். சரி, அடுத்து 4வது கொஸ்டின். இதுவும் கொஞ்சம் முக்கியமான கேள்விதான். அடிக்கடி ரிப்பீட்டட் கேள்வி கேட்கறது இந்த கேள்விலாம். என்ன கேள்வியா கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? 2ஆ பிரிச்சுக்கலாம். சரி, ஒன்னாவே வச்சுக்குவோம். பாபு என்பவரிடம் 540 கேக் இருக்கு பாபுட்ட. அத சரிசமமாக சில நபர்களுக்கு பிரித்து கொடுத்தார். எவ்வளவு நபர் இருந்தான்னு தெரியல. ஆனா 540 எத்தனை பேர் இருக்காங்களோ 540 டிவைடட் பை மொத்த நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. இப்ப 5 பேர் இருந்தாங்கன்னா 540 5ஆல டிவைட் பண்ணி சரிசமமா பிரிச்சு கொடுக்கலாம். 10 பேர் இருந்தாங்கன்னா 10ஆல டிவைட் பண்ணி சரிசமமா கொடுக்குறான். ஓகேவா? அதான் மொத்த நபர்கள் அப்படின்னு எழுதிட்டேன். அதை சரிசமமாக சிலருக்கு பிரித்து கொடுக்க விரும்பினான். எத்தனை கேட்க 540 கேட்க. இது கேக்குடைய எண்ணிக்கை. கேக்கு 540 கேக் இருக்கு. ஓகேவா? அடுத்து ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் கேக்கின் எண்ணிக்கையானது, ஓகேவா, ஒருத்தருக்கு எவ்வளவு கேக் கொடுப்பான். அதுதான் வந்து ஒருத்தருக்கு எவ்வளவு கேக் வரும் 540 டிவைடட் பை மொத்த நபரோட கேக்கு. இதை டிவைட் பண்ணாதான் ஒருத்தருக்கு எத்தனை கேக்கு அப்படின்னு கேட்கும். ஒருத்தருக்கு கேக்கு எவ்வளவு வரும் அப்படின்றதான் இந்த ஸ்டேட்மெண்ட். 540 டிவைடட் பை மொத்த நபர்களோட எண்ணிக்கை. இதுதான் ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய கேக்கோட எண்ணிக்கை. ஓகேவா? ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய கேக்கோட எண்ணிக்கையானது மொத்த நபர்களுடைய கேக்கோட எண்ணிக்கைக்கு மொத்த நபர்களுடைய கேக்கோட எண்ணிக்கையின் 15% அப்படின்னு சொல்றான். மொத்த நபருடைய எண்ணிக்கையில 15% சொல்றான். நம்ம மொத்த நபர்களை என்னன்னு வச்சுக்கலாம்னா எக்ஸ். இந்த மொத்த நபர்களை எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. இந்த மொத்த நபர்களை என்னன்னு வச்சுக்கலாம் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் கவனி. ஒருத்தருக்கு எவ்வளவு கேக்கு கிடைக்கும் அப்படின்னா 540 டிவைடட் பை மொத்த நபர்கள். அதுதான் ஒருத்தனுக்கு எவ்வளவு எத்தனை கேக்குன்றதை டிசைட் பண்ணும். ஈக்குவல் டு மொத்த நபருடைய எண்ணிக்கையில 15% அப்படின்னு சொல்றான். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் எடுத்துருக்கேன். ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய கேக்கின் எண்ணிக்கையானது, ஒருத்தனுக்கு எவ்வளவு கேக்கு கொடுப்ப அதோட எண்ணிக்கையானது மொத்த நபரோட எண்ணிக்கையில 15% சொல்லியிருக்கான். இது அப்படியே எடுத்து பார்க்கலாம். அவ்வளவுதான். இதை நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீங்க எடுத்துருக்கணும்னா ஆன்சர் வந்துடும். இங்க என்ன எழுதிருக்கோம் நம்ம 500 டிவைடட் பைல மொத்த நபர்களா நம்ம என்ன எடுத்துருக்கோம் எக்ஸ் எடுத்துருக்கோம். ஈக்குவல் டு அந்த சைட்ல என்ன சொல்றோம் மொத்த நபர்கள 15% சொல்றோமா, மொத்த நபர்கள எக்ஸ் எடுத்துருக்கோமா, இன்ட்டு 15% எழுதிக்கும். சுருக்குனா ஆன்சர் வந்துடும். ஓகேவா சார்? 500 540 கேக்கு. இங்க அப்படியே சுருக்கு பார்க்கலாம். 3 5 15. இங்க 5ஆல் அடி, 1 5 5 8 5 40. மறுபடியும் 3ஆல் அடி, 3 9, மீதி 1 6 3 18 36 இருக்குது. மேல இங்க டிவைட் பண்றோம் அப்படின்னா இந்த எக்ஸ் அங்கிட்டு கொண்டு போ. அந்த சைடு என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். 100 இந்த சைடு கொண்டு வந்தா 3600 இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3600. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் இங்கிட்ட வந்தா ரூட் எடுக்கும். 36 ரூட் எடுத்தா 6, 2 0 ரூட் எடுத்தா 60. அப்ப மொத்த நபரோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 60ன்னு வந்துடும். அவ்வளவுதான். ஓகேவா? இங்க என்ன சொல்லி இருக்காங்க நல்லா பாரு. ஒருத்தருக்கு எத்தனை கேக்கு கிடைக்கும் அப்படின்னா 540 கேக்க மொத்த நபரால டிவைட் பண்ணா ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய கேக்கு. அதனால மொத்த நபரால டிவைட் பண்ற 540 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு மொத்த நபரோட எண்ணிக்கையில 15% ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய கேக்குன்னு சொல்றான். அதனால ஈக்குவல் டு போட்டு மொத்த நபர் என்ன செஞ்சுட்டேன் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் இன்ட்டு 15% சுருக்குனா ஆன்சர் வந்துடும். இந்த கான்செப்ட் புரியணும். கேள்வி எடுத்து நீ இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டீங்கன்னா டக்குன்னு ஆன்சரை போட்டுடலாம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாரு. இது 4வது கொஸ்டின். அடுத்த 5வது கொஸ்டின்.
ஒரு கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழியாக எத்தனை வட்டங்கள் வரையலாம்? ஒரே கோட்டிலே அமையக்கூடாதுன்னு சொல்றான். ஒரே கோட்டிலே அமையலன்னா இப்படி இது மாதிரி மாத்தி இருக்கு. எத்தனை புள்ளி எத்தனை வட்டங்கள் வரையலாம்னா அப்படியே அதை இணைச்சு ஒரு வட்டம் தான் வரைய முடியும். இது வட்டமா எடுத்துக்கோ. ஒரு கோட்டில் அமையாத எங்கிட்டு வேணாலும் இருக்கட்டும், அப்படியே இணைச்சு என்ன செய்ய போறான்? ஒரு வட்டம் வரையலாம், அவ்வளவுதான். ஒரு கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழியாக எத்தனை வட்டங்கள் வரையலாம்னா ஆன்சர் 1. அதுவே ஒரு புள்ளி வழியே எத்தனை வட்டங்கள் வரையலாம்னு கேட்டா எண்ணற்றவை வரையலாம். அந்த புள்ளி வழியில என்ன செய்யலாம்? எண்ணற்ற வட்டங்கள் வரையலாம். ஒரு புள்ளி வழியாக எத்தனை வட்டங்கள் வரையலாம்னா எண்ணற்றவை. ஆன்சர் ஒரு புள்ளி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் எண்ணற்றவை. 3 புள்ளி வழியாக அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 1. ஒரு கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழியாக எத்தனை வட்டங்கள் வரையலாம்னா ஆன்சர் 1. நோட் பண்ணிக்க. ஓகேவா? இது 5வது கேள்வி. அடுத்து 6வது கேள்வி. ரவி சத்யாவிடம் பூங்காவில் உள்ள ஒருவனை காண்பித்து. ஓகேவா? இந்த சத்யான்றது ஆண் கேரக்டரா பெண் கேரக்டரான்னு தெரியல. ஆண்களுக்கும் சத்யான்னு பேர் வைக்கலாம், பெண்களுக்கும் சத்யான்னு பேர் வைக்கலாம். ஓகேவா? நம்ம சத்யான்றது இதுல பெண்கள்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம எடுத்துக்குவோம் சொல்லிட்டு ரவி சத்யாட்ட காமிச்சு பூங்காவில் உள்ள ஒருவனை காண்பித்து, பூங்காவில் உள்ள ஒருவன், ஓகேவா, பூங்காவில் உள்ள ஒருவனை காமிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா ரவி சத்யாட்ட சொல்றான். சத்யா, ஓகேவா, அவன் என்ன சொல்றான்? அவனின் தாய், அதாவது பூங்காவில் ஒருவனை காமிச்சு அவனுடைய தாய் உனது தந்தையின் ஒரே மகள். சத்யாவுடைய தந்தையுடைய ஒரே மகள் யாராதான் இருப்பா? சத்யாவாதான் இருப்பா. ஓகேவா? ஏன்னா அது பெண் கேரக்டர் மென்ஷன் பண்றான். சத்யான்றது பெண்ணுன்னு சொல்றாங்க. சத்யாவின், அதாவது உனது தந்தையின் ஒரே மகள்னா சத்யாவே தான் வருவா. யாருடையது? அந்த ஒருவனுடைய தாய். அந்த பூங்காவில் உள்ள ஒருவனுடைய தாய் உனது தந்தையின் ஒரே மகள். அப்ப இங்க யாரே தான் வருவான்? சத்யாவே தான் வருவான். அப்ப பூங்காவில் உள்ள ஒருவனுக்கு சத்யா என்ன உறவுன்னு கேக்குறான். அந்த பூங்காவில் உள்ள ஒருவனுக்கு சத்யா என்ன வேணும்? தாய் வேணும், அம்மா வேணும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? நல்லா கவனி. இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பூங்காவில் உள்ள ஒருவனை காண்பித்து அவனின் தாய், அந்த பூங்காவில் உள்ள ஒருவனுடைய தாய் என்ன சொல்றாங்கன்னா உனது தந்தையின், அதாவது சத்யாவுடைய தந்தையின் ஒரே மகள்னா சத்யாவே தான் வரும். அப்ப இங்க சத்யாவை போட்டுரு. சத்யாவுக்கு அந்த பூங்கால இருக்கிற மகன் வேணும், இவனுக்கு அந்த சத்யா யாருன்னா தாய் வேணும். ஆன்சர் முடிஞ்சிச்சு. புரியுதா? சரி, இது 6வது கேள்வி. அடுத்து ஒரு இதுவும் முக்கியமான கேள்விதான். ஓகேவா? ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. என்ன சொல்றாங்க? 300 மனிதர்களுக்கு, ஓகேவா, மனிதர் எத்தனை நாட்களுக்கு தேவையான உணவு இருக்கு? 90 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிவைடட் பைல இங்க இன்ட் இருக்கும். ஓகேவா? டிவைடட் பை நீ என்ன செய்யணும்? அடுத்து 90 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. 20 நாட்களுக்கு பிறகு அப்படின்னா நீ இந்த 90ல இருந்து 20 கழிச்சிடணும். அவ்வளவுதான். எத்தனை நாட்களுக்கு பிறகுன்றதோ நீ இங்கேயே கழிச்சிடுற. 90ல இருந்து ஃபர்ஸ்ட் அவன் 300 பேருக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்குன்றான். 20 நாட்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டானா எத்தனை நாட்களுக்கு பிறகு நீ அதை கழிச்சிரு. 20 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப நீங்க 20 90ல இருந்து கழிச்சிடணும். டிவைடட் பைல எத்தனை பேர் போயிட்டான்? 50 பேர் போயிட்டான். அப்ப 300ல 50 பேர் போயிட்டா மீது என்ன இருப்பான்? 250 பேர் இருப்பான். இவங்களுக்கு எத்தனை நாள் உணவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதை நீ சுருக்குனா ஆன்சர் வரும். இங்க மனிதனை ஃபர்ஸ்ட் எத்தனை மனிதன் இருந்தானோ அப்படியே எழுதிக்கும். எத்தனை பேர் போயிட்டானோ அதை போயிட்டு இங்க கீழே இருக்கிறவன் இல்ல அதிக வந்து சேர்றான் அப்படின்னாலும் அதிகரிச்சதுன்னு இங்க போட்டுக்கோ கீழே டிவைடட் பைல. ஓகேவா? அவன் இத்தனை நாட்களுக்கு பிறகுன்னு சொல்லியிருப்பான்ல, அதை அவன் கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இத்தனை நாட்களுக்கு பிறகுன்றத கழிக்கணும். அவ்வளவுதான். கழிச்சு மேல போட்டு சுருக்குனா ஆன்சர் வந்துடும். அப்ப இதை சுருக்கு பார்க்கலாம். 300 இன்ட்டு 90ல 20 போனா 70 டிவைடட் பை கீழே என்ன இருக்குது? 250. 0 0 கேன்சல். 25 அடி, ஒரு 25 25 மீதி 5 இருக்கு, 2 25 50. 12 இன்ட்டு 7 84 இருக்கும். அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 84. அவ்வளவுதான். 7வது கொஸ்டின் ஆன்சர் 84. புரியுதா? ஃபர்ஸ்ட் அவன் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை போட்டுக்கோ, எத்தனை நாட்கள் இருக்கிறாங்கன்றதை எழுதிக்கோ. இத்தனை நாட்களுக்கு பிறகுன்னு சொல்லுவோம், அதை கழிச்சிருவோம். வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா கூட்டிக்கோ, போயிட்டாங்க அப்படின்னா கழிச்சுக்கோ. கழிச்சு கீழே போட்டு டிவைட் பண்ணனா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது 7வது கொஸ்டின், நல்லா நோட் பண்ணிக்க. சரி, அடுத்து 8வது கொஸ்டின். 8வது கொஸ்டின் ஒரு சுருக்கு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. சுருக்கு கொஸ்டின்ல ஒண்ணும் இல்ல. ஓகேவா? இது ரூட் கியூப் எடுக்கணும். நீ நல்லா ஸ்கொயர் கியூப் மெமரி பண்ணா நீ அழகா டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். 9 கியூப் தான் 729. அப்ப 9 மைனஸ் 3 கியூப் 27 மைனஸ் 3 பிளஸ் 4 ஸ்கொயர் இருக்கும். டிவைடட் பைல 8 கியூப் 12 8 பிளஸ் 7 கியூப் 343 மைனஸ்
இந்த 256ன்றது 4 பவர் 4 தான் 256. 16 ஸ்கொயர்ன்றது 256, 4 பவர் 4ன்றது 256. ஓகேவா? அப்ப இங்க என்ன இருக்கும்னா 4 அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா நீ 2 தடவை ரூட் எடு. ஃபர்ஸ்ட் இங்க பவர்ல 4 ரூட்ல 4 இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் தடவை ரூட் எடுத்தா 16 ரூட் எடுத்தா 4. ஓகேவா? இப்ப இதை சுருக்கலாமா? 9 பிளஸ் இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் கூட்டிக்க. 9 4 எவ்வளோ? 13. 13ல ஒரு 3 போச்சுன்னா 10 அப்படின்னு இருக்கும் மேல. கீழே 8 7 15. 15ல 4 போச்சுன்னா 11 இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன? 10/11 அப்படின்னு வரும் ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? நார்மலா ஸ்கொயர் கியூப் இதுதான் முதல் நாள் கிளாஸ் அடிப்படையான மேக்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் நாள் வந்து அப்படின்னா ஸ்கொயர் கியூபை மெமரி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஸ்கொயர் கியூப் தெரிஞ்சுக்கோ, அப்பதான் நீ அடுத்தடுத்த சம்ம நீ சால்வ் பண்றது கரெக்டா இருக்கும். சரி, இது 8வது கேள்வி. அடுத்து 9வது கேள்வி. 9வது கேள்வி ஒரு கோடிங் டிகோடிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கோடிங் டிகோடிங் வச்சு 5 சம் இருக்கும். 5மே தனித்தனியா போட்டுருக்கேன். அதை கடைசியா போறேன். கடைசி சம்மா வரேன். ஓகேவா? அதை வச்சிருப்போம். 5 கொஸ்டினுமே வந்துருக்கும். ஓகேவா? அடுத்தது இருக்கிறத சால்வ் பண்ணிட்டு நம்ம வருவோம் நான் சொல்லிட்டு. அடுத்து இந்த சம்ம பாரு. ஒரு நாளில் எத்தனை முறை பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று தொட்டு செல்லும்? எத்தனை முறை ஒன்றை ஒன்று ஒரு கடிகாரத்துல எத்தனை முறை ஒன்றை ஒன்று தொடும்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 22 அப்படின்னு போட சொன்னேன். செங்கோண முக்கோணம்னு கேட்டாங்க அப்படின்னா 44 ஆன்சர். எத்தனை முறை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் கடிகாரத்துல கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் 44. எத்தனை முறை நேர்கோட்டில் அமையும் கேட்டாங்கன்னா ஆன்சர் 22. எத்தனை முறை தொட்டு செல்லும் ஒன்றை ஒன்று தொடும் அப்படின்னு கேட்டாங்கனாலும் ஆன்சர் 22. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? கடிகாரத்துல பொறுத்தவரை எத்தனை முறை ஒரு நாளைக்கு ஒன்றை ஒன்று தொடும் கேட்டா ஆன்சர் 22. எத்தனை முறை ஒரு நேர்கோட்டில் அமையும் கேட்டா ஆன்சர் 22. எத்தனை முறை செங்கோண முக்கோணம் அமையும் கேட்டாங்கன்னா ஆன்சர் 44. ஓகேவா? சரி, அடுத்து இது 30. நீங்க கேட்ட கொஸ்டினோட நம்பர் அது. ஓகேவா? வரிசையாகிற நம்பர்ல நீங்க டெஸ்ட் பேப்பர்ல இருக்கிற 33 கொஸ்டின் போட்டிருக்காங்க. அவங்க அப்படியே இமேஜை கட் பண்ணி போட்டிருக்காங்க. சரி, அடுத்து ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை மாணவிகளின் எண்ணிக்கையை விட 2 மடங்கு. பாய்ஸ் கேர்ள்ஸ், மாணவர் மாணவி. மாணவருடைய எண்ணிக்கை மாணவியின் எண்ணிக்கையை விட 2 மடங்கு. மாணவி 1 இருந்தாருன்னா மாணவர் என்னவா இருப்பாரு? 2 இருப்பாரு. ஓகேவா? 2 மடங்கு அதிகம் சொல்லிருக்காங்க. கீழ் காண்பதில் எது மொத்த எண்ணிக்கையாக இருக்காது? எது டோட்டல் வந்து இது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இங்க 2 1 கூட்டினா 3x டோட்டல் வந்து அப்ப என்னவா இருக்கும்? 3ஓட மடங்கா இருக்கும். எது 3இன் மடங்கு இல்லையோ அதான் ஆன்சர். இது 60 3ஓட மடங்கு டிவைட் ஆகும். 45 3ஆல டிவைட் ஆகும். 54 1 3 3 8 3 24 டிவைட் ஆகும் 3ஆல. 56ன்றது 3ஆல டிவைட் ஆகாது. அப்ப அவனோட மொத்த எண்ணிக்கை எதுவா இருக்காது? 56 இருக்காது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 56. ஓகேவா? சரி, இது 34வது கொஸ்டின். இவற்றுள் பொருந்தாததை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். 97 71 61 51. இதுல எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். 97 71 61 பிரைம் நம்பர், பகா எண்கள்னு சொல்லுவாங்க. 51ன்றது 3ஆல டிவைட் ஆகும். பகா எண்கள்னா என்னன்னா 1ஆலையும் அந்த நம்பராலையும் தான் டிவைட் ஆகும். ஓகேவா? அதான் பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடாது. ஆனா இது 51ஆல டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகுது. 3ஆல வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாத நம்பர் தான் பகா எண்கள்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? 51. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. ஒரு டைம் அண்ட் ஒரு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் தான். ஓகேவா? நான் கிரைம்ல இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டியிருப்பேன். இந்த மெத்தட் எல்லாம் உங்களுக்கு கிரைம்லயே சால்வ் பண்ணி காட்டியிருப்பேன். எல்லா கிரைமே கரெக்டா வாட்ச் பண்ணிருந்தீங்களே இந்த மெத்தடை நீங்க போட்டுருந்துக்கலாம். எக்ஸ் ஒரு வேலையை 18 நாள்ல செய்யறாரு. ஒய் ஒரு வேலையை 24 நாள்ல செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து எவ்வளவு ஈட்டுறாங்க? 42,000 அப்படின்னு சொல்றாங்க. இருவரும் சேர்ந்து 42,000 ஈட்டினால் ஒய்க்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம். 18 24 எல்சிஎம் என்ன? 72. 18 4ஆல பெருக்குனா 72. 24 3 72. இந்த ரேஷியோ 4:3க்கு எக்ஸையும் ஒய்யையும் பிரிச்சாதான் ஆன்சர். எவ்வளோ? எக்ஸுக்கு 4 ஒய்க்கு 3. இது எப்படி வந்திருக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம் போட்டிருக்கேன். 18 4ஆல பெருக்கிறேன், 24 3ஆல பெருக்கிறேன். ஓகேவா? 72 இருக்கும். 4:3க்கு இந்த 42,000 பிரிச்சா ஆன்சர் வரும். பிரிக்கலாமா? ஒய்யோட அமௌண்ட் தான் அவன் கேள்விக்கிறான். 4 + 3 எவ்வளோ? 7. 7x தான் 42,000. 7ஆல அடி பார்க்கலாம் 6,000 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்ப x = 6,000. அவன் கேட்கறது என்ன? ஒய் கேட்கறான். ஒய் என்ன? 3. அப்ப 6,000 3ஆல பெருக்கு 18,000 இருக்கும். அதான் ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி.
மடங்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட அசலானது 15% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகும்? இது என்ன டவுட்டா இருக்கும் அப்படின்னா, தனி வட்டின்னு கொடுக்கல, கூட்டு வட்டின்னு கொடுக்கல. ஓகேவா? மடங்குன்றது நமக்கு தெரியும். தனி வட்டியா கூட்டு வட்டியா எதுவுமே கொடுக்கலன்னா எதுல போறது? தனி வட்டியில தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். தனி வட்டியா கூட்டு வட்டியான்னு மென்ஷன் பண்ணலன்னா நம்ம எதுல சால்வ் பண்ணுவோம்? தனி வட்டியில சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் கரெக்டா இருக்கும். மடங்கு சிங்கிள் மடங்குக்கு ஃபார்முலா என்ன? மடங்கு -1 டிவைடட் பை வருடம் இன்ட்டு 100. வருடம் இல்லைன்னா வட்டி வீதம் என்னும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆறையும் போட்டுக்கலாம். மடங்கு எத்தனை மடங்கு? 4 மடங்கு. அப்ப 4 - 1 3 அப்படின்னு போட்டுக்கலாம். மடங்கு -1 3 எத்தனை சதவீதம்? 15% இன்ட்டு 100. சால்வ் பண்ணா ஆன்சர் 3 அடி 1 3 3 5 3 15 5 அடி 20 5 100. அப்ப ஆன்சர் 20 அப்படின்னு இருக்கும் ஆன்சர். அவ்வளவுதான். புரியுதா? ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மடங்கு -1 டிவைடட் பை வருடம் அல்லது வட்டி வீதம் இன்ட்டு 100. சிங்கிள் மடங்கு கேட்டாங்க அப்படின்னா. ஓகேவா? சரி, இப்ப இந்த மெத்தட் முடிஞ்சிச்சு. மேல இருக்கிற நம்ம அந்த கோடிங் டிகோடிங் 5 கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? அதை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பாரு. அந்த 5 கொஸ்டினுமே நான் ஒரு 3 கொஸ்டின் சால்வ் பண்றேன். அடுத்ததா நீ எப்படி சால்வ் பண்ணிருக்கன்றத கார்டு கேக்குறாங்க. ஓகேவா? கார்டு CARD என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. CARD எங்க ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இங்க பாரு, CAR இங்கே ரிப்பீட் ஆயிருச்சு. CARன்றது E மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. E நம்மளுக்கு தேவை கிடையாது. D எங்க ரிப்பீட் ஆகுது? ஸ்டடியில இருக்குது, கார்டன்ல இருக்குது, டிவைஸ்ல இருக்குது. 3 இடத்துல இருக்கிறது D. ஓகேவா? ஸ்டடி, கார்டன், டிவைஸ். இந்த 3ல இருக்கிற D எடுத்துட்டு ACR நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன? OMNX. நம்மளுக்கு E தேவை இல்லையா? E ஒமிட் பண்ணும். இந்த OMNXல ஏதோ ஒன்று நம்மளுக்கு தேவையில்லை. E எங்க இருக்குது? டிவைஸ்ல பாரு, 2 இடத்துல ரிப்பீட் ஆகுதா? இங்க O 2 இடம் ரிப்பீட் ஆகுதா? அந்த இடத்துல O அடிச்சிடும். அப்ப மீதி ACR என்ன? இங்க பாரு, ACR கூட என்ன? MNX எழுதலாம். MNXன்றது D மட்டும் எடுத்துனா போதும். ஸ்டடியில, கார்டன்ல, டிவைஸ்ல 3 இடத்துலயும் சேமா இருக்கிறது எதுன்னு பாரு. K இருக்குது, இங்க பாரு, இங்க K இருக்குது, இங்க பாரு, இங்க K இருக்குது. அவ்வளவுதான் ஆன்சர். MNXK இங்க இருக்கா? இது வந்து ஆர்டர் வந்து மாறி இருக்குது. ஓகேவா? நீ ஆர்டர் மாறி இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ ஆன்சர் நோட் பண்ணி போற. அவ்வளவுதான். நீ இந்த மாதிரி எதை கேட்கறாங்களோ நீ அதை மட்டும் பார்த்துக்க. எல்லாத்துக்கும் புரியல குறிச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணலாம். எதை கேட்கறாங்களோ அதை மட்டும் குறிச்சுக்க. ஓகேவா? சரி, இதே மாதிரிதான் இதுல 5 சம் கொடுத்துருப்பாங்க. நான் உனக்கு 2 சம் சால்வ் பண்ணிருக்கேன். இதே வச்சு சம் ஒவ்வொன்னா சொல்லிட்டு டைம் வேஸ்ட் ஆயிரும். நீ பாரு, உனக்கு புரியலன்னா கேளு, அடுத்த வீடியோல பாத்துக்கலாம். ஓகேவா? சரி, வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.